அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆயிரத்தோர் அறிவியல் துருக்கள்ல நாம இப்ப பார்க்க போறது மரணம் எனும் விடுதலை. என்னை பொறுத்தவரை மரணம் ஒரு வரம். மரணம் பெருங்கருணை. உண்மையில மரணம் துன்பங்களில் இருந்து விடுதலை. மரணம் என்பது வாழ்வியலின் தவிர்க்க முடியாத உண்மை. அது உறக்கத்தை போன்றது மற்றும் அமைதியை தருவது. இது வாழ்வின் அர்த்தத்தையும் நிலையாமையையும் நமக்கு உணர்த்துது. மரணம் ஒரு விடுதலை. எதிர்காலத்துல மனிதன் இறக்காமல் இருப்பதற்கான தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்படுமா? இது பலரின் கேள்வி. என்னை பொறுத்தவரை மரணம் ஒரு வரம். மரணம் பெருங்கருணை. உண்மையிலே மரணம் துன்பங்களிலிருந்து விடுதலை. இந்த சின்ன கதையை பாருங்க. ஒரு போர் வீரன் ஒருவனுக்கு ஒரு குகையில ஒரு சுனை நீரூற்றி இருப்பதாகவும், அந்த சுனை நீரை குடிப்பவங்க சாகாவரம் பெறுவர் என்றும் ஒரு தகவல் கிடைச்சது. கடும் பிரயத்தனங்களுக்கும் முயற்சிகளுக்கு பிறகு அவன் அந்த குகையை கண்டு கொண்டான். அது ஒரு நீண்ட குகை. குகையின் இறுதியில சிறியதொரு சுனை இருப்பதை கண்டான். தண்ணீர் தெளிவாக சலனமற்று இருந்தது. அருகில் சென்றான். குனிந்தான். கவனமாக இரு கைகளையும் குவிந்து தண்ணீரை அள்ளினான். என்ன ஒரு அற்புதம்! இனிமேல சாகவில்லை. உலகம் முழுவதும் செல்லலாம். உலகத்தை வெல்லலாம். மரணத்தை வென்றுவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த தண்ணீரை குடிப்பதற்கு போகும்போது ஒரு குரல் கேட்டது. தலையை நிமிர்த்தி பார்த்தான். எதிர்க்கரையில மிகவும் சோகமான தோற்றத்துடன் ஒரு காகம் அமர்ந்திருந்தது. அது பேசியது. ஒரு நிமிடம். அவனுக்கு ஆச்சரியம். காகம் தொடர்ந்தது. ஒரு நிமிடம் நிறுத்து வீரனே. அந்த நீரை பருகுவதற்கு முன் என் கதையை கேள். நானும் உன்னைப் போல்தான் சில 100 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் மிகுந்த ஆசையுடன் இந்த நீரை பருகினேன். இந்த உலக சுகங்களை ஆசைதீர அனுபவிச்சேன். இனி பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை. அனுபவிக்க வேண்டியது எதுவும் இல்லை. எல்லாம் அலுத்து விட்டது. என்னுடன் இருந்த உறவினர்களும் நண்பர்களும் இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனக்கு என்று எவரும் இல்லை. எனக்கு வாழவும் பிடிக்கல. இந்த நீரை பருகி சாகாவரம் விட்டதால இறக்கவும் முடியல. வாழ்க்கை மிகவும் நரகமாகிவிட்டது. இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது என்றுதான் நான் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன். உன்னை போன்று யாராவது எப்பொழுதாவது வருவாராயின் அவர்களை எச்சரிக்கிறேன். இனி உன் விருப்பம் என்று முடித்தது. அவனுக்கு ஒரே குழப்பம். கண்களை மூடி சில நிமிடங்கள் யோசிச்சான். இறுதியில அந்த காகம் சொல்வதில் உள்ள நியாயம் புரிந்தது. மரணத்தின் தெளிவு பிறந்தது. உண்மையில மரணம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. மானுட பிறவியின் துன்பங்களிலிருந்து விடுதலை. இறைவனின் அடியில் பேரானந்தம். மரணம் பெருங்கருணை. உண்மையிலே மரணம் துன்பங்களின் இருந்து விடுதலை. மரணம் என்பது வாழ்வியலின் தவிர்க்க முடியாத உண்மை. அது உறக்கத்தை போன்றது மற்றும் அமைதியை தருவது. இது வாழ்வின் அர்த்தத்தையும் நிலையாமையும் நமக்கு உணர்த்துகிறது. 13 வருஷமா நடக்குது. Thanks for watching. Please subscribe our YouTube channel.